சார் நான் வரட்டுமா அப்படி? ஐயா ஜெயிலர் சார் நானே பேசுகிறேன். ஐயா நீதான் நீங்க அப்படி நில்லு. என்ன இல்லையா ஐயா குறவருங்க ஐயா. திட்டுங்க சார். ஆமாம் சார். அப்படி நில்லு போ. போயா. என்ன இல்லையா தேவருங்க. போங்க. நீ என்ன இல்லையா குறவருங்க. அப்படி போய் நில்லு. என்ன இல்லையா போலாம். என்ன இல்லையா ஐயா நான் இருளருங்க ஐயா, என் மேலே பொய் கேஸ் போட்டாங்க ஐயா. ஆமா இவர் பெரிய பிச்சை வரும் ஜமீன், இவர் மேல பொய் கேஸ் போட்டாங்க. போய் அப்படி நில்லு போ. ஐயா நாங்கள் ஒட்டருங்க. போ வரோம் போ. நீ என்ன இல்லையா குறவருங்க. அங்க போய் நில்லு போ. கவுண்டருங்க. நீ போலாம். நாயுடு சார். போ. முதலாருங்க போங்க. நீ என்ன இல்லையா குறவர் சார். அப்படி போய் நில்லு போ. ஏன் சார் இவங்கெல்லாம் கூட்டும் போக யாரும் இல்லை? அண்ணாதீங்களா? அப்படியும் சொல்லலாம். இந்த பாருங்க மொத்தம் 12 உருப்படி, 6 குறவாசு, 4 இருளாசு, 2 ஒற்று. மற்றவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னால சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புங்க. சார் நிறைய பெண்டிங் கேஸ் இருக்கு சார், நாங்கள் ஒரு 6 பேராக எடுத்துக்கிறோம் சார். சார் எங்களுக்கு தான் சார் ப்ரெஷர் இருக்கு. இன்ஸ்பெக்டர் நேரில் வந்திருக்காரு சார், ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருக்காரு சார். பெண்டிங் கேஸ்லாம் சீக்கிரம் முடிக்கணும் சார். சார் நாங்களும் அதிகாரிக்கு பதில் சொல்லி ஆகணும். ஈக்குவலாக பிரிங்க. ஒரு ஆள் மேல ஒரு கேஸ் தான் போடணும்னு சட்டம் இருக்கான்னா தலைக்கு 2 கேஸை போட்டு விடுங்க. எவன் வந்து கேட்க போறான்? ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னோன்னே போய் ஒத்துக்கு போகிறாங்க. எப்பா இனிமே திருவிட போறாங்கப்பா. பிள்ளை விளையாடி விட்டாருங்கப்பா. பரிசுக்காரங்க என்ன வாழ மாட்டாங்க. குடும்பத்தை பத்திரமா பாத்துப்பா.